சேலம் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். மோகன்ராஜ், சேலம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளோட நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? எந்தெந்த கட்சிகள் முன்னிலை பெற்றிருக்கு? வேதவள்ளி, சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதிகளில் நடந்து முடிந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் பெரும்பான்மையாக, அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நேரத்திலிருந்தே அதிமுக தான் பெரும்பான்மை தொகுதிகளில் முன்னிலை வகித்து வந்தது. அதன்படி அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா, சங்ககிரி, எடப்பாடி, ஆத்தூர், கங்கவள்ளி, சேலம் தெற்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. மொத்தமுள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட்டவர்கள் 9 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மேட்டூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட மக்கள் தேமுதிகவோட வேட்பாளர் பார்த்திபன், எஸ்ஆர் பார்த்திபன் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற்றிருக்கு. வேதவள்ளி, மோகன்ராஜ், பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கதா சொல்லியிருக்கீங்க. இந்த வெற்றியை அதிமுக தொண்டர்கள் எப்படி கொண்டாடிட்டு வராங்க? கண்டிப்பாக, அதாவது வெற்றி வேட்பாளர்களை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்தின் முன்பாகவும் அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். குறிப்பாக சேலம் கருப்பூரில் மொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இங்கு அதிமுக தொண்டர்களோட வெள்ளம் அதிக அளவில் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். வெற்றி வேட்பாளர்களை வரவேற்கும் விதமாக இன்று பிற்பகல் முதற்கொண்டே ஏராளமானோர் இங்கே காத்திருந்தாங்க. அவர்கள் தொடர்ச்சியாக பட்டாசுகளை வெடித்தும் மேலதாளங்கள் முழங்கவும் அவர்களை வரவேற்கும் விதமாக காத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில வெற்றி பெற்று சான்றிதழை வாங்கி வரும் வெற்றி வேட்பாளர்களுக்கு, அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்களை அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்று இனிப்புகளை வழங்கினர். வேதவள்ளி, தொடர்ச்சியாக இந்த கொண்டாட்டத்தை பல்வேறு விதமாக கொண்டாடுவதற்காக மேலும் வெற்றி பெற்று வரும் வேட்பாளர்களை வரவேற்பதற்காக இன்னமும் கூட இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தின் முன்பாக அதிமுக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். வேதவள்ளி, மோகன்ராஜ், பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக கட்சி வெற்றி அடைஞ்ச நிலையில மற்ற கட்சிகளோட நிலைமை அங்க எப்படி இருக்கு? அவங்க அந்த கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கருப்பூர் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் முன்பாக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே ஒரு சிறு மோதல் ஏற்பட்டது. இதற்கு காரணம், ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர்களை வரவேற்பதற்காக அதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு காத்திருந்தாங்க. அந்த சூழ்நிலையில ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி முகத்தோடு வெளியில் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தமிழரசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அவ்வழியே வந்தபோது அதிமுகவினர் அதிக சத்தமாக கூச்சலிடவே இரு தரப்பினருக்கிடையும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் மோதலாக ஏற்படும் சூழ்நிலை உருவானது. குறிப்பாக ஆத்திரமடைந்த அதிமுகவினரின் செயலால் ஆத்திரமடைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் அதிமுகவினர் மீது காலணிகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு புகைப்பட கலைஞர் மீதும் அந்த காலணி பட்டு அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போலதான், அதாவது அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் ஒரு பக்கம் இருந்த போதிலும் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வெளியே வரும்போது இவ்வாறான ஒரு மோதல் இப்போ ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினரின் தலையீட்டை அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக அதிமுக தொண்டர்கள் தங்களது உற்சாக கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகின்றனர். வேதவள்ளி.